ஹாய் வஸ் தமிழ் சினிமாவில் கடந்த 3 தலைமுறையாக நடித்து வருபவர்கள் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனை குடும்பத்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இளைய திலகம் பிரபு, அவரது மகன் விக்ரம் பிரபு என தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இவர்கள் நடிகர்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடிகர் பிரபுவின் மகள் ஐஸ்வர்யா மற்றும் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கடந்த 2023ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதியர்கள் தற்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளதாக தகவல்கள் திரையில் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. திரைப்பிரபலங்கள் பலரும் தம்பதியருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார்கள். மேலும் நடிகர் விக்ரம் பிரபு தாய்மாமாகிவிட்டார், இனி மாப்பிள்ளையை தூக்கி கொண்டு உலகம் முழுவதும் சுற்றுவார் என்று பதிவிட்டு வருகிறார்கள். ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்தவரை திரிஷா, நயன்தாரா, மார்க்காண்டேயன் உள்ளிட்ட படங்களை அவர் இயக்கியுள்ளார். இவரது இயக்கத்தில் கடைசியாக வெளியான படம் அஜித் நடிப்பில் உருவாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றியும் வரவேற்பையும் பெற்ற குட் பேக் அட்லி படம்தான். இந்த படத்தில் தனது மாமனார் பிரபுவை ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருந்தார். இந்த படத்திற்கு அடுத்து அஜித்தின் 64வது படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்க உள்ளார் என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தின் படப்பிடிப்புகளை விரைவில் தொடங்கிவிடுவோம் என்றெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து வருகிறார். இதனால் ரசிகர்கள் மிகவும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அஜித் கார் பந்தயத்தில் மிகவும் பிஸியாக ஈடுபடுவதால் அஜித்துடன் ஆதிக் ரவிச்சந்திரன் கார் போட்டிகளில் காணப்பெற்றார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அட்லி படம் வெளியானது. அதன் பின்னரும் அஜித்தை வைத்து இவர் படம் இயக்கப் போவதாக இருந்தால் அந்த படத்தின் மற்றும் திரைக்கதை உருவாவதில் தான் பட கவனம் செலுத்தி வருகிறார். ஆதிக் ரவிச்சந்திரன் ஐசா தம்பதியருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ள தகவல் பலருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திரைப்படங்கள் பலரும் அந்த தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. மேலும் இந்த தம்பதிகளுக்கு நீங்க உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.